ஹலோ விவர்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி கேமிங் தமிழ். இங்கே பேஸை காணும். ஏன்னா பேஸில் நாங்கள் இருந்தேன், நான் எப்படி இங்கே வந்தேன்? சரிங்க, பேஸ்க்கு அப்படியே ஒரு வழியாக நடந்து போயிட்டேன். இன்னும் செஸ்ட்டை காணும் இருக்கு. நான் நிறைய செஸ்ட்டு வச்சுருந்தேனே, என்ன கொஞ்சம் தான் இருக்கு. ஆஹா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, செஸ்ட்டை வேறு காணும். என்ன ஏதோ இங்கே வீடு கட்டக்கூடாது சொல்லி இடிச்சிட்டாங்களா? என்ன ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வந்து டெலிகிராம் கொடுத்து பார்த்தாக்க வந்து தெரிஞ்சிச்சு, ப்ரோ உங்கள் வீடு கிரீப்பர் வந்து வெடிச்சு விட்டுருச்சு, ஸோ சாரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக். ஸோ இங்கே எப்படி இதெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்ப கவலையாக இருக்குங்க. எவ்வளோ வேணால் சேர்த்து வச்சுருந்தா எல்லாமே ஒரே செகண்டில் போயிடுச்சு. சே, இது என்ன, நான் வீடு கட்ட வேண்டிய இடத்துல ஃபார்ம் கட்டி வச்சுருக்கீங்க? ஓ நோ, நான் ஃபென்ஸு போடலைங்க. ஃபென்ஸ் போட்டுருந்தா கட்டிருக்க மாட்டாங்க. ஸோ லார்ட் ப்ரோ இங்கே வந்துட்டு சுகர் கேன் ஃபார்ம் கட்டி வச்சுருக்காரு. ஸோ இருங்க ப்ரோ, இந்த பெட்டு நான் எடுத்துக்கிறேன், என்ன கண்டுக்காதீங்க. இந்த பெட்டு இனிமேல் எனக்கு பெட்டு கூட இல்லைங்க, எல்லாமே தரமட்டமாயிடுச்சு. ஸோ இந்த பெட்டை மட்டும் எடுத்துகிட்டு நான் ஓடிட்டேன். ஸோ ஓடிட்டே இருக்கேன். ஸோ ஒரு வழியாக இந்த இடத்துல ஒரு பேஸ் கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணேன். ஏன்னா இந்த இடம் தான் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, ப்ளைனாக இருந்துச்சு. இந்த தற்கொலையை வேறு வந்து இவனுங்களை வேறு அடிக்க வேண்டியதாக போச்சு. ஸோ இவனுங்களே அடிச்சுட்டு சரி இந்த இடத்துல ஒரு பேஸை போட்டு தங்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே இந்த இடத்துல சீக்ரெட்டாக ஒரு ஃபார்மிங் வேறு பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஸோ அந்த இடத்துல கடைசியில் பேஸை கட்ட வச்சிட்டாங்க. இந்த பரவாயில்ல, சரி இங்கே ஒரு பேஸ் கட்டிடலான்னு சொல்லிட்டு ஒரு பேஸை கட்ட ஆரம்பித்தேன். ஸோ அதுக்குள்ளே இன்னொரு தற்கொலை வந்துட்டானுங்க. ஏன் அங்கே ஒரே ரைடு வந்துட்டே இருக்கானுங்களே. இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாண்டரிங் வில்லேஜஸ்ஸு. ஸோ ஒரு அயன் மைனிங் போயிருந்தேன். ஸோ அங்கே நான் தெரியாதனமாக போய் சாவ பார்த்தேன். ஸோ ஆனால் சாவலை, ஒரு இடத்துக்கு பிடிச்சிட்டேன். ஸோ இவங்ககிட்ட தான் அடி வாங்கி சாவ பார்த்தேன். வருங்க, எனக்குலாம் ஒரு செகண்டில் உயிரே இல்லை. ஸோ அப்புறம் திரும்ப சிபிஆர்லாம் தனக்கு தானே பண்ணி விட்டேன். வெளியே வந்து இங்கே இந்த கேவுக்குள்ளே தாங்க போனேன். இது பேஸ்க்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போய் அப்படியே போயிட்டு இங்கே வந்து பார்த்தேன். சரி ரைட்டு, இந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டிட வேண்டி தான். இருங்க, ஒரு பேஸை கட்டிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். இந்த இடத்துல கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கட்ட ஆரம்பித்தேன். ஸோ அங்கேருந்து நான் கொண்டு வந்த குட்டி குட்டி பொருட்கள் தான் இருந்துச்சே தவிர என்கிட்ட பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ நான் இது எபிசோடு 1 மட்டும் ஸ்டார்ட் பண்ணும் போல இருக்கு. எபிசோட் 2வா 1ஆன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இருந்தாலும் இது எபிசோட் 2. ஸோ எபிசோட் 3ல தான் பேஸ் கட்டுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் எவ்வளோ ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் அடுத்து திரும்ப விட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த இடத்தெல்லாம் ஃப்ளாட் ஆக்கி ஸோ எப்படி சவா இப்போவே கண்ணை கட்டுதே. கேவ் மீனிங் போயிருந்தோம். அந்த கேவ் மீனிங் நோட்டு டைமண்டை பார்த்தேங்க. டைமண்டை பார்த்தோன்னே வேகமாக மேலே ஓடி போய் அந்த டைமண்டெல்லாம் மைன் பண்ணி 3 டைமண்ட் கல்பாசையில் மேலே போய் கீழே லாவாவில் குதிக்க பார்த்தேன். ஸோ இருந்தாலும் அதில் குதிக்காமல் தப்பிச்சு கீழே வந்துட்டேன். ஸோ அப்படியே உள்ளே போனால் கொஞ்சம் கேவ் மீனிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டார்க்னஸில் வந்துட்டு இருந்தேங்க. ஏன்னா வந்துட்டு மொபைல் பிரைட்னஸை ஃபுல்லாக வச்சுட்டு மைன் பண்ணிட்டு இருந்தேன். யார் டார்ச் போடுறது? ஷேடஸ் எல்லாம் போச்சேன்னு எனக்கு ஒரு கவலை ஆயிடுச்சுங்க இந்த இடத்துக்கு வந்தோடனையும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இதுதான், லஷ் கேவு. ஸோ இங்கே தான் ஆக்ஸ்லாட்டல் நண்பர்கள்லாம் இருப்பானுங்க. ஸோ ஆக்ஸ்லாட்டல் நண்பர்களை கூடி சீக்கிரத்தில் நான் என் பேஸுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஸோ அப்படியே ஒரு மைண்ட் ஷாஃப்ட்டு பார்த்தேன். ஸோ அங்கே ஒரு டைமண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிச்சு. இந்த எபிசோட்லேயே நான் டைமண்ட் நம்ம செஞ்சுருக்கலாம். இருந்தாலும் ஏன் செய்யலைன்னா செஞ்சு எதுக்கு வேஸ்ட்டாக தானே போகுது. நான் செஞ்சால் என்ன பத்திரமா வச்சுருக்க போகிறேன். ஒரு 2-3 ரைடு முடிச்சுட்டு பார்த்தா 6 மாதிரி இருக்காது. ஸோ அது வேறு விஷயம். ஸோ இங்கே வந்துட்டு இதுக்கு மேலே போக முடியுமான்னு சொல்லிட்டு போனேன். லைட்டாக வார்டன் மாதிரி சத்தம் கேட்டுச்சுங்க. அந்த ஸ்கல் செகண்ட்டு சென்சார் வேலை செய்யும்ல, அந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. எனக்கு கல் விட்டு வெளியே ஓடி வந்துட்டு வேமா. சரி ஓடி வந்துட்டு சரி ஓகே உட்டெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டேன் கரெக்டாக. ஸோ அடுத்து செரி ப்ளஸை மட்டும் கலெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு முதல்ல பேஸ்க்கு போனேங்க.
ஸ்பேஸுக்கு போனால் திரும்ப சர்வர் எனக்கு அழுகாத சர்வர் அழுகாத, நம்ம பொறுமையாக எல்லாம் ரீபில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு எங்கே வந்திருக்கணும், இங்கே இருக்கிற செரி பிளான்ஸ்லாம் மைண்ட் பண்ணிட்டு பேஸுக்கு ஓடணும். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸுக்கு வந்துட்டு என்ன வேலை பண்ணேன்னா திரும்ப அதே சலிப்பான ஒரு ஃபார்மிங் வேலையை பண்ண ஆரம்பிச்சேங்க. ஸோ எல்லாமே வளர்ந்துருச்சு. ஸோ வளர்ந்தனால அது எல்லாத்தையும் எடுத்து திரும்ப ரீப்ளான்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் நான் பேசாமல் மெலான் வச்சேன். ஏன்னா மெலான் வந்துட்டு நீங்கள் ரீப்ளான்ட் பண்ண தேவையில்லை, அது வளர்ந்துட்டே இருக்கும், நீங்கள் மெலானை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டே போய்க்கலாம். ஸோ இதெல்லாம் ரீப்ளான்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நானும் பொறுமையாக ரீப்ளான்ட் பண்ணுறேன். 2 நாள், ஸோ 3 நாள், 4 நாள்னு அது பாட்டுக்கு அதிகமாகிட்டே போகுது. பொறுமையாக போட்டே இருந்தேன். சரி, நம்மளை நிம்மதியாக விட மாட்டாங்க. இங்கே போட்டுட்டு இருக்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் தற்குறிச்சி வர ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் பாட்டுக்கு கம்முன்னு தான் மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா இந்த சைட்லேருந்து தற்குறி ஏதோ வந்துட்டானுங்கல்ல, ரைடு தற்குறி. அவனுங்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க. நானும் பார்த்தா என்னை மிதிக்க வச்சுட்டானுங்க மெல்லான. இன்னைக்கு உங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டு லஜக்கு, அப்புறம் மொஜக்கு, அப்புறம் பஜக்கு, அப்புறம் லாஸ்ட்டாக ஒருத்தர் இருந்தான். அவனை எங்கே தேடி கண்டுபிடிக்கிறது, சரின்னு அப்படியே அமைதியாக தூங்கிட்டேன். ஸோ அடுத்த நாள் வந்து அந்த இடத்துல ஒரு விதையை வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ வச்சுட்டு வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்க, ஏன்னா இந்த இடத்துல பேஸ் கட்ட போகிறேன். ஸோ பேஸ் கட்டுற இடத்துல இப்படி வச்சேன்னா எப்படி, ஸோ பாருங்க இந்த கேவுக்குள்ளே தான் போய் அயன் எடுத்து சாக பார்த்தேன். இந்த கேவை இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூடப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த வேலையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். கம்ப்ளீட்டான்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே பொறுமையாக அதை கட்டிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபுல்லாக வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்த நம்ம வந்துட்டு இது ஆக்கணும், ப்ளைன் ஆக்கணும். ஸோ இந்த இடத்துலேருந்து நான் ஒரு ரேடியஸ்கிட்ட எடுத்துகிட்டு, ஸோ ரேடியஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஏரியாவை எடுத்துகிட்டு அதை வந்துட்டு அப்படியே ப்ளைன் ஆக்க ஆரம்பித்தேன். ஸோ இதை லெவல் பண்ணுறதுங்க பெரிய வேலையை. இதை லெவல் பண்ணிட்டோன்னா பேஸ் ஈஸியாக கட்டிடலாம். ஸோ இது லெவல் பண்ணுமே. ஸோ அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் தலைவலியாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த டைமில் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ மைன்கிராஃப்ட்லேயே யூஸ்லெஸ்ஸான ஒரு மாபோட பேர் சொல்லுங்க. கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு நான் உங்களோட கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோலையும் உங்களோட கமெண்ட்டை சொல்கிறேன், ஓகேங்களா? ஷவுட் அவுட் தரேன், கமெண்ட்டை ஷவுட் அவுட் தரேன். ஸோ பின்னும் பண்ணி வைக்கிறேன். ஸோ என்ன கொஸ்டின்னா, மைன்கிராஃப்ட்லேயே யூஸ்லெஸ்ஸான மாப், ஓகேங்களா? ஸோ சரி, நம்ம வந்துட்டு மெலான்ஸ் எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட எவ்வளோ மெலான்ஸ் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 3 டைம் தான் அந்த ஃபார்மை 3 டைம் தான் உடைச்சேன். எனக்கே அதுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்கிற மாதிரி நிறையா கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, இன்றைக்கி மெலன் தான். இனிமேல் நான் வெஜிடேரியன்ப்பா. என்ன, நான் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன், பியூர் வெஜிடேரியன். ஸோ இந்த எஸ்எம்பியில் என்னோடய சேலஞ்சு என்ன, எனக்கு நானே கொடுத்துக்கிற சேலஞ்சு. ஸோ என்னென்னா, நான் நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்எம்பியில் பியூராக நான் வெஜ்ஜு மட்டும் தான் சாப்பிட்ணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே ஒரு சேலஞ்சு கொடுத்துக்கிட்டேன். ஸோ பார்க்கலாம், இந்த சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ணுவேனா இல்லை அப்படியே பாதையோடு விட்டுட்டு போவேனான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு ஃபார்ம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டலாமான்னு ஒரு ஐடியா ஒன்று தோணுச்சு. ஸோ அதுக்கு முன்னே போய் தூங்கிட்டு வரணும். ஸோ தூங்கணுன்னா பார்த்துக்கோங்க, இனிமேல் நான் வந்துட்டு பியூர் வெஜிடேரியன். பார்த்தேல பண்ணிக்கிட்டு இங்கே பாரு, பார்த்தியா கையில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். நான் இனிமேல் பியூர் வெஜிடேரியன். உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லிடு. ஓகே வாங்க, நம்ம முதல்ல போய் தூங்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணுன்னா, மீண்டும் ஒரு பண்ணி நண்பரை பார்த்தேன். அவர்கிட்டே நான் வெஜிடேரியன் சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்தா அடுத்த தற்கொலை வந்துட்டானுங்க. எனக்கு போவே மாட்டானுங்க போல இருக்கே, என்னையும் சுற்றி வரானுங்களே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு பேட்மேன் 2 இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ நான் 2 டைமும், அதாவது திரும்ப அவனுங்க வந்துட்டே தான் இருக்கிறானுங்க. என்கிட்ட அடி வாங்கிட்டும் போகிறானுங்க, திரும்பியும் வரானுங்க. ஸோ அவனுங்க ரொம்ப கஷ்டப்படுறானுங்க. ஸோ இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஷீல்டு எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மைன்கிராஃப்டில் இந்த மாதிரி ஒரு ஷீல்டு நீங்கள் பார்க்கவே முடியாது. பியூர் ஒயிட் ஷீல்டு.
ஸோ அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு இந்த நூறுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப வந்துட்டு ஸோ என்னை ஹெல்ப் பண்ணி நீங்கள் தான் என்னை ஒரு ப்ரோ பிளேயர் ஆக்கணும். ஸோ உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். டாட்டா, பாய் பாய்.